அன்னைக்கு காலையில அம்மா உளுந்து கஞ்சி எடுத்து குடிக்கும்போது குடிச்சிட்டு, அப்புறம் கிச்சனில் போய் பார்க்கும்போது பாதாம், உளுந்து கஞ்சி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப அல்டிமேட்டாக செஞ்சுருந்தாங்க அம்மா ஸ்வீட்டாக நாட்டு சக்கரைலாம் போட்டு. அப்புறம் வெயிலில் வெளியே வந்து பார்க்கும்போது பயங்கர வெயில். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா பயங்கர மழை பெஞ்சிருந்தது ஒசூரில். ஒசூர் கிளைமேட்னாவே பயங்கர சில்லாக இருக்கும். ஆனால் அந்த ஃபுட்டேஜ் நைட்டு பார்க்கணும், பயங்கர மழைங்க. சும்மா அடித்து நவுத்திடுச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வெயில்ட்டு. ஆனால் அந்த வெயிலில் சும்மா நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி வெயில். அதுக்கப்புறம் வீட்டில் காலையில் சாப்பாடு செஞ்சுருந்தாங்க அம்மா. எப்பயும் போல் உளுந்து கஞ்சி நான் குடிப்பேன். அப்புறம் மதியத்துக்கு மேலே வந்து மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் மட்டன் ஃப்ரை, முட்டை, சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போது எனக்கே வாயில் எச்சி ஊறிச்சு. சாப்பிட்டு சும்மா டேஸ்ட் அப்படியே ஃபீல் பண்ணும்போது வாயில் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் நான் அம்மா வச்ச மீன் குழம்பு சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு அடுத்த நாளுக்கு சாப்பிடும்போது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மட்டன் ஃப்ரை, எங்கள் அம்மா பண்ணியிருந்த மட்டன் ஃப்ரை சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. சும்மா ஹெல்த்தியாக இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது தான் வந்து மசில் பாடி எல்லாம் பில்ட் ஆகும். அப்புறம் நானே எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் சாப்பிட்டு அப்புறம் வந்து டியூஷன் கிளம்பிட்டேன். நானும் டியூஷன் கிளம்பிட்டு அப்புறம் வால்நட்டை 2 சாப்பிட்டு நைட்டு 7 o'clock மேலே டியூஷன் போயிட்டு நைட்டு மறுபடியும் 9 மணிக்கு வரணும். அதனால் நேரமாக 7 o'clock முன்னாடி கிளம்பிட்டு அப்புறம் வந்து என்னோடய யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்புறம் நானும் சைக்கிள் எடுத்துகிட்டு டியூஷன் கிளம்பிட்டு போகலான்னு பார்த்தா பயங்கர வெயிலுங்க. அதனால் வாக்கிங்காக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து எக்ஸாம்ஸ் மேலே எக்ஸாம் ஸ்கூலில், அதனால் படித்து தானே ஆகணும். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.